ஹாப்பியா, ஹெல்தியா, ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sriperambur 2 BHK just 49 lakhs. Call 7717273747. மிதுன லக்னம் வாழ்வில் வெற்றி பெற அவங்க ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும்? லக்னாதிபதி 1, 4, 5, 9, 11 இருந்துட்டா யாருக்கு இருந்தாலும் இந்த மிதுன லக்ன ஜாதகம் வெற்றி பெறும். ஆனாம் தஞ்சன் பண்ணான் தான். இந்த மிதுன லக்னக்காரர்களுக்கு லக்னாதிபதி புதன் போதுங்கிற மனசு வரும் பொழுது எந்த தோஷமும் இல்லை. ஆசைப்படும் போதுதான் பிரச்சனையே. 7 கூடிய குரு மறைஞ்சிட்டாரு. உங்களுக்கு திருமண விஷயத்திலேயோ கூட்டாளி விஷயத்திலேயோ இவங்களுக்கு பொதுமக்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை அந்தஸ்தை கொடுக்கும். இந்த குரு பலமாயிட்டார். 12ல் ஒரு கிரகம் இருந்து 2ஆம் இடத்தை பார்த்தால் ஒரு பொருளாதார விரயம் கண்ணு பல்லு சம்பந்தப்பட்டது இருக்கும். 1, 5, 9 இந்த கிரகங்கள் கெட்டு போயிருந்தாலோ இல்லை மறைஞ்சிருந்தாலோ இல்லை நீச்சமாக இருந்தாலோ இல்லை வக்கரமாக இருந்தாலோ இந்த பலன்கள் எப்படி இருக்கும்? சுகமே சொல்ல என்னாச்சு? வணக்கம் அண்ணாச்சி, மிதுன லக்னம் வாழ்வில் வெற்றி பெற அவங்க ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அண்ணாச்சி? ஒருத்தர் அந்த லக்கணத்தில் பிறந்துட்டார். அந்த மிதுன வீட்டில் வந்து லான்னு போட்டிருக்கும். நல்லா பார்த்துக்கணும். மிதுனத்தில் சந்திரன் போட்டால் மிதுன ராசி, மிதுனத்தில் லக்கணம்னு போட்டால் மிதுன லக்கணம். நல்லா கவனிச்சுக்கணும். அப்போ அந்த மிதுன லக்கணத்தில் ஒருத்தருக்கு ஜனனம் ஆயிடுச்சு. ஆனாம் தஞ்சன் பண்ணான் தஞ்சன் அதில் ஒரு ஜனனம் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டாலே இந்த மிதுன லக்கணக்காரர்களுக்கு லக்னாதிபதி புதன், தனாதிபதி சந்திரன், 3ஆம் அதிபதி முயற்சிக்கு காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் சூரியன், சுகாதிபதி யாருன்னா புதன் அவரே தான் லக்னாதிபதியே சுகாதிபதி ஆயிடுவார். நான் சொல்றது புரியுதா? அதுக்கப்புறம் பார்த்துக்கங்க, பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லக்கூடிய புத்திரஸ்தானம் சொல்லக்கூடியவர் சுக்கிரன். ஏன் இதை சொல்லுதோம்னா, நம்ம பார்க்கக்கூடிய நம்ம நேர்கள் பூர்வ புண்ணியத்தை பார்க்கணும்னா இந்த லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் எங்கே இருக்காரு புரியுது. அந்த துலாம் வீட்டில் யார் இருக்கா, தனஸ்தானத்துக்கு யார் பொறுப்பு, குடும்பஸ்தானத்துக்கு யார் பொறுப்புன்னு அவங்களே தெரிஞ்சுக்கிடுவாங்க. நிச்சயமா கொஞ்சம் ஓரளவுக்கு டெவலப் பண்ணி விடுவோம். நிச்சயமா 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானத்துக்கு செவ்வாய் விருச்சகம், 7ஆம் இடம்ங்கிற திருமணஸ்தானம் கலத்திரஸ்தானம் கூட்டாளி அப்படின்னா அங்கே 7ஆம் இடம் தனுசு, 8 வந்து மகரம் சனி பகவான், ரைட்டா. 9ஆம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகத்தில் கும்பம் சனி பகவான், தந்தை ஸ்தானம் பாக்கியஸ்தானம், 8ங்கிறது வந்து மகரம் ஆயுள் ஸ்தானம். அதுக்கப்புறம் 10 ஜீவனஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா மீனம் குரு, மூத்த சகோதரம் லாபம்னு சொல்லக்கூடிய ஸ்தானம் வந்து மேஷம் செவ்வாய், 12ஆம் இடம் ஆயனசயனம் மோட்சஸ்தானம்னு சொல்லக்கூடியது வெளிநாடுன்னு சொல்லக்கூடிய ஸ்தானம் வந்து 12 ரிஷபம், அது சுக்கிரன். சரியா சொல்கிறது? அப்போ இது மக்கள் வந்து தெரிஞ்சுக்கிடுவாங்க, முதல்ல புரிஞ்சுக்குவாங்க. ரைட், ஓகே, புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க. அதாவது சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டா ஜோசியம் ரொம்ப ஈஸி. இப்போ ஒரு மிதுன லக்கணக்காரர் வந்தார், அவருக்கு சுக்கிரன் சனி சேர்க்க, அது எங்கே உட்காந்துருச்சுன்னா துலாமில். அப்போ அவரை கேட்டேன், நீங்கள் கல்விக்கு வெளியூரில் போய் படிச்சிக்கலான்னு கேட்டேன். ஏன்னா சுக்கிரன் 5 கூடியவன், இன்னொரு வீடு 12 கூடியவன், இவர் சனி பகவான் 8க்கும் 9 கூடியவர், நிற்கிறது சரராசியில். ஆமாம் சார், நான் ஒரு படிப்பு நான் ஃபாரினில் போய் படித்தேன் அப்படின்னாரு. அப்போ இது வெளிநாட்டில் போய் படித்தேன்னு சொல்லிட்டீங்களேன்னு அவருக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தாலும் இந்த கிரகத்தை இணைக்கும் போது எல்லாருமே சொல்லலாம், இது நம்ம பெரிய வித்தா கிடையாது. அதுக்காகத்தான் அந்த ஸ்தானங்களை சொல்கிறது. சரியா? இப்போ இந்த லக்கணப்படி பார்த்தீங்கன்னா லக்னாதிபதினு வரக்கூடியவர் புதன், 5ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சுக்கிரன். புரியுதா? பாக்கியாதிபதினு சொல்லக்கூடியவர் யாருன்னா கும்ப வீடு சனி. இந்த லக்கணத்துக்கு பாதகாதிபதி அப்படின்னா 7 கூடிய குரு, அந்த ஸ்தானம் தனுசு. லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய 11ஆம் இடம் இங்கே மாரகஸ்தானமாக வரும். புரியுதா? அப்போ எதுக்கு நான் யோகாக்காரனையும் பார்க்கணும் அவயோகக்காரனையும் பார்க்கணும், 2 வரையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இவங்க நல்லா இருந்தால் என்ன, என்றைக்குமே யோகம் தரக்கூடியவன் நல்லா இருக்கணும், பாதகம் தரக்கூடியவன் கெட்டு போயிடணும். யோகம் தரக்கூடியவன் 6, 8, 12 கூடியவர்கள் நன்மையை தந்தாலும் அது கெட்டு போகும்போது என்ன செய்யுதுன்னா அது சம்மந்தமான விஷயத்தில் பாதிப்பு இருந்தாலும் ஒரு நன்மையும் ப்ளஸும் கலந்தது தான். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யோகம் தரக்கூடியவன் நல்லா இருக்கணும், லக்னாதிபதியும் நல்லா இருக்கணும். அப்போ இந்த ஜாதகத்தில் லக்னாதிபதி யார்? புதனா. புதன் இங்கே எப்படி இருக்காருன்னு ஒரு பார்வை பாருங்கள். லக்னத்தில் இருக்காரா, 4ஆம் இடத்துல இருக்காரா, 5ஆம் இடத்துல இருக்காரா, அல்லது வந்து இவர் வந்து 9ஆம் இடத்துல இருக்காரான்னு பார்க்கணும், 11ஆம் இடத்துல இருக்காருன்னு கூட பார்க்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா 11ஆம் இடத்துல இருக்கக்கூடியவர் வந்து நிச்சயம் 5ஆம் இடத்தை பார்ப்பார். நீங்கள் இருக்கிறத விட பார்க்கணும். ஆமாம், உங்களுக்கு கண் பார்வையில் இருக்கிறது தான் மனசுக்குள்ளே இருக்கும். எதுக்கு என்ன வருதோ அதுதான் மனசுக்குள்ளே இருக்கும். எதுக்கு ஒரு லாரி வந்தால் லாரியை பற்றி சிந்திப்போம், யானை வந்தால் யானையை பற்றி சிந்திப்போம். அப்போ கண் பார்வையில் இருக்கிறது தான் மனசில் இருக்கும். நான் சொல்ல புரியுதா? அப்போ உட்காந்த இடம் தான் சரியில்லை, பார்த்த இடம் நல்லா இருக்கு. பெரியவங்க சொல்லுவாங்க, பிறந்த இடம் சரியில்லைன்னா புகுந்த இடம் நல்லா இருக்கும் அப்படிம்பாங்க. பிறந்த இடம் சரியில்லைன்னா நம்ம வறுமையில் இருக்கோம்னா புகுந்த இடம் கல்யாணத்துக்கு அப்புறமாவது நல்லா இருக்கும்.
அதுக்கு தான் உங்களுக்கு பாதி வாழ்க்கை தாய் தகப்பனோட, பாதி வாழ்க்கை மனைவி மக்களோடன்னு ஒரு கணக்கு. அப்போ பார்த்த இடம் இங்கே கை கொடுக்கும். இப்படி லக்னாதிபதி 1, 4, 5, 9, 11 இருந்துட்டாளா யாருக்கு இருந்தாலும் இந்த மிதுன லக்ன ஜாதகம் வெற்றி பெறும், வெற்றி பெறும், வெற்றி பெறும். இவருக்கு எதிர்காலம் உண்டு 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 உண்டு. கரெக்டா? சரி சார், இது ஒரு பாயிண்ட். லக்னாதிபதி நீசமாயிட்டார், புதன் 3ஆம் எட்டு பண்ணல மறைஞ்சிட்டார். அப்படின்னா 3ஆம் இடத்துல இருந்தார்னா 9 பார்ப்பார். அப்போ இவர் வந்து சுயமுயற்சியில் பெரிய வருவார்னு சொல்லி போடலாம். 3ஆம் இடத்துல இருக்க கிரகம் சுயமுயற்சியில் வெற்றி பெறும். 3ஆம் இடத்தில் லக்னாதிபதி இருந்தால், எந்த கிரகம் 3இல் இருந்தாலும் கீர்த்தி புகழ் அந்த ஜாதகர் அந்த கிரகத்திற்கும் அந்த ஆதிபத்தியத்துக்கும் உண்டு. லக்னாதிபதி இருந்தால் ஜாதகருக்கு, 4ஆம் இருந்தால் வீடு மனைக்கு, இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கணும். 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால அது பாக்கியத்தை அடைஞ்சே தீரும். அதுவும் மிதுன லக்னத்துக்கு லக்னாதிபதி 3ல் இருந்தாருன்னா கும்பத்தை பார்க்கார், கோபுரம் போல உயர்ந்துருவார். இவருக்கு அதிர்ஷ்டம் நல்ல நேரம் உண்டு. 6ஆம் இடத்துக்கு போயிட்டார், மறைஞ்சிட்டாரே சார், 12ஆம் இடத்தை பார்ப்பார், பின் வாழ்க்கை நல்லா இருக்கும். வெளியூரில் போய் ஜெயிப்பார், விரயங்களை சந்திப்பார், மன உளைச்சலை சந்திப்பார். ஆனால் அதுக்கப்புறம் அதை மீட்டி வேலை வருவார். இவங்க ஈஸியாக வரவன் ஜரவப்பட்டு வருவார், அவ்வளோதான். 8ல் போயிட்டார், அங்கே 2ஆம் இடத்தை பார்ப்பார். இருந்த வீடு சரியில்லை, ஆனால் பார்த்த வீடு தனஸ்தானம். புரியுதா இல்லையா? இவருக்கும் நல்ல ஏற்றம் உண்டு. 12ல் போனால் 6 பார்ப்பார். இதே தான் கணக்கு. அப்போ மறைவு வரும் பொழுது என்ன செய்வாங்க, போராடி உயர வந்தேன், டவுனாகி உயர வந்தேங்கிறதா இருக்குமோ தவிர இல்லாமல் போகாது. வெளியூரில் போய் உயர்ந்தேன், இப்படி தான் இருக்கும். 7 உங்களுக்கு பாதகாதிபதி தான் நினைச்சு. 7ஆம் இடம் பாதகாதிபதி. இந்த உபயத்துக்கு 7 பாதகம். ஆமாம், உபயத்துக்கு 7 பாதகம். அது வந்து பொதுவாகவே சொல்லிட்டாங்க. அப்போ உபயலக்கணக்காரங்கள் வந்து என்னென்னா, அந்த பொது வாழ்க்கையில் ஈடுபடும் பொழுதும் திருமண விஷயங்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கப்படாது. அதை உயர்வாக நினச்சிக்கணும். எனக்கு ஒரு சின்ன பதவி போதும், எனக்கு உள்ள மனைவி, இந்த மனைவியை அதிர்ஷ்டமுள்ள மனைவியாக நினச்சிக்கணும். நீங்கள் குறை சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். எந்த பாவகம் பாதிச்சோ அதை நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா தோஷம் இல்லை. அதான் பரிகாரம். 4ஆம் இடம் பாதிச்சிருச்சு, நான் சிம்பிளான ஒரு வீட்டில் இருக்கேன் சார், அதை பெருசாக நினை, மாளிகை போல் நினச்சிக்கோ. மனசு தான் போதுங்கிற மனசு வரும் பொழுது எந்த தோஷமும் இல்லை. ஆசைப்படும் போது தான் பிரச்சனையே. ஆமாம், உண்மை தானே. இப்படித்தான் நீங்கள் போய். அப்போ இந்த 7ஆம் இடம் பாதகம் இங்கே வந்து என்ன செய்யணும், இந்த உதவி செஞ்சு கெட்டு போகிறதெல்லாம் இதில் வந்து மாட்டிக்கணும். அப்போ இங்கே 7 கூடிய குரு மறைஞ்சிட்டாரு அப்படின்னா உங்களுக்கு திருமண விஷயத்திலேயோ, கூட்டாளி விஷயத்திலேயோ, தொழில்ங்கிற விஷயத்திலேயோ ஒரு சில தடைகள் இருக்கும். எனக்கு தொழில் பண்ணி நான் டெவலப் ஆக முடியலை, மிதுன லக்னத்துக்கு குரு நீசமாயிட்டாரு அல்லது மறைஞ்சிட்டாரு, தொழில் பண்ணி டெவலப் ஆக முடியலை, எனக்கு கிடைக்க வேண்டிய அந்தஸ்து கிடைக்கல, திருமணங்கிற விஷயத்திலேயோ கூட்டாளிங்கிற விஷயத்திலேயோ எனக்கு ஒரு அதிருப்தி, ஏதோ ஒன்று இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் அவங்களுக்கு புகழ், பொருளாதாரம், அந்தஸ்து, புகழ் எல்லாம் அள்ளி கொடுத்துரும். கரெக்டாங்கய்யா? ஆமாம், பெரிய அளவில் அள்ளி கொடுத்துரும். ஏன்னா பாதகாதிபதி மறைவதுங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். முதல்ல ஒரு தொழில் செஞ்சு என் கெட்டு போச்சு சார், கூட்டாளியாலே ஏமாந்தேன் சார், திருமணங்கிற விஷயத்தில் ஃபேமிலியோடு இருக்க முடியலை அல்லது டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலை, ஏதோ ஒரு அதிருப்தி இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் அவங்களுடைய உயர்வு இருக்குது பாருங்கள், நினச்சே பார்க்க முடியாது. அடிச்சு டாப்பில் கட்ட 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 கட்டன்னு கொண்டு வரும். நிச்சயமாக பாதி வாழ்க்கைக்கு மேலே யோகத்தை கொடுத்தே தீரும். கரெக்டா? இதே குரு பலமாயிட்டார், 7 கூட பலமாயிட்டார், புகழ் உண்டு, அந்தஸ்து உண்டு, கவனமாக இருக்கணும். உதவி செஞ்ச நண்பர்கள் எல்லாமே வரும், ஆனால் அதில் சில சிக்கல்களும் இருக்கும். கொஞ்சம் பேஸ் பண்ணியே போகணும். ஆவரேஜாகவே அது இம்ப்ரூவ்மெண்ட்டாகவே தான் இருக்கும். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறது கணக்கு. இல்லை, சில பேர் சொல்லுவாங்களே, என்ன உதவி செஞ்சாலும் நீங்கள் வீட்டில் தப்பாகன்னு சொல்கிறாங்க. தப்பாகவே சொல்லுவாங்க. அதில் அதான் சொல்கிறேன் சார், பாதகாதிபதி பலம் பெற்று விட்டால் அந்த பலன் உண்டு, அதில் கவனம். அவர் பலம் குறைஞ்சிட்டு அதில் பாதிப்பு இருக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் வர்ற உச்சம் வேறு. இதுதான் இதில் உள்ள சாராம்சம். இவங்களுக்கு பொதுமக்கள் மத்தியில் மதிப்பு, மரியாதை, அந்தஸ்தை கொடுக்கும் இந்த குரு பலமாயிட்டார். கரெக்டாக? அதெல்லாம் கொடுத்துரும். இப்படி தான் நீங்கள் அந்த இந்த அமைப்பு இருந்தால் அந்த ஜாதகம் ஜெயிக்கும். இங்கே இந்த ஜாதகப்படி செவ்வாய் மறைஞ்சிருச்சு, குரு மறைஞ்சிருச்சு அப்படின்னா பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அதே மாதிரி சுக்கிரன் சனி பலப்பட்டுருச்சு அப்படின்னா, யோகாதிபதி பலப்பட்டுருச்சுனாலும் இந்த ஜாதகம் ஜெயிச்சே தீரும். யோகாதிபதி பலம் பெறணும், லக்னாதிபதி பலம் பெறணும், மாரகாதிபதி பாதகாதிபதி கிடணும். இது பூரா திடீர் அதிர்ஷ்டத்தை அடைஞ்சிரும். நிச்சயமான நீங்கள் சொல்கிற 1, 5, 9 இந்த கிரகங்கள் கெட்டு போயிருந்தாலோ, இல்லை மறைஞ்சிருந்தாலோ, இல்லை நீச்சமாக இருந்தாலோ, இல்லை வக்கரமாக இருந்தாலோ இந்த பலன்கள் எப்படி இருக்கும்? இப்போ அதான் சொல்கிறோம்ல, இப்போ இந்த ஜாதகத்துக்கு சுக்கிரன் வக்கரமாயிட்டாரு, சுக்கிரன் நீச்சமாயிட்டாரு, மறைஞ்சிட்டாரு,
அப்படின்னு இல்ல சொன்னீங்கன்னா 1-5 நான் சொல்கிறேன் 1-5-9மே இப்படிதான் இருக்கு மூணுமே மறந்து இப்போ லக்னாதிபதி கெட்டு போனார் அப்படி இல்லைன்னா அதுக்கு லக்னாதிபதி கெட்டதுக்கு நான் சொல்லிட்டேன். இப்போ சுக்கிரன் சனி யோகம் தரக்கூடியவங்க இவங்க 2 பேரில் ஒருத்தர் கெட்டார் அப்படின்னா 5ஆம் இடங்கள் ஒரு டீப் ப்ரொமோட் உண்டு, அவ்வளோதான். குழந்தைகளால் கவலை ஒரு டீப் ப்ரொமோட் கெட்டங்கய்யா. டீப் ப்ரொமோட் ஒரு ஆள் நான் உன்னை ப்ரொமோஷன் ஆகி கீழே வந்துட்டேன், கொஞ்சம் பொருளாதாரத்தை சேமித்தேன், மறுபடி எல்லாமே விரயமாயிருச்சு. இப்படித்தான் இருக்கும். அது கெட்டு போனதுக்கு அப்படி தான் இருக்கும். மறுபடியும் அதை கொடுக்கும். இப்போ 9ஆம் இடம் பாதிச்சிருச்சு அப்படின்னாலும் அங்கே இந்த கௌரவ பங்கம் பெயர் புகழுக்கு ஒரு தடவை களங்கம் வருமா தவிர கீழே விடாது. கெட்டங்க என்ன சொல்கிறது, நிச்சயமா 5-9 கெட்டாலே உங்களுக்கு ஒரு டீப் ப்ரொமோட்டை கொடுத்து தான் மேலே கொடுக்கும். நிச்சயமாச்சு. இந்த 2ஆம் இடம் தனஸ்தானம் சந்திரன் இருக்குன்னாச்சு. இந்த 2ஆம் இடத்தை ஒரு கிரகம் பார்க்குது, நம்ம 5-9 இருக்க கிரகம் பார்க்குது அப்படின்னா அவங்க பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் கொடுக்குமாண்ணாச்சு. 2ஆம் இடத்தை ஒரு கிரகம் பார்த்துட்டாலே அவங்களுக்கு பொருளாதாரம் உண்டு. 8ஆம் இடத்துல கிரகம் இருக்கவங்க பூரா பாருங்க நல்ல செல்வந்தராக இருப்பாங்க. 6ஆம் இடத்துல அதிகமாக கிரகம் இருக்கவங்க பாருங்க ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானம் இருக்கும். ஏன்னா 12ஆம் இடங்கிறது பிரான்ச்சஸ், வெளிநாடு வெளிமாநிலம் ஒன்றுக்கு மேற்பட்ட பிரான்ச்சஸ் இருக்கும். அதை பார்க்கும் 4லேருந்து 12 பார்க்க முடியல. 12 பார்த்த வீடு மெயின். 3ஆம் இடத்துல கிரகம் இருந்தால் 9 பார்த்துரும். 11 கிரகம் இருக்கும் நல்லா பாருங்க 5 பார்க்கும். 5ல் கிரகம் தான் 11 பார்க்கும். 7, 5, 9, 11 கனெக்ஷன் ஆனால் தலைமை பொறுப்பு சோசியல் பெரிய அரசியல்வாதிகளுக்கு அது இருக்கும். இப்போ மிதுன லக்னத்துக்காரவங்க ஒரு ஜோதிடராக இருக்காங்க அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு வாக்கு பலிதம் இருக்கும். 2வது பார்க்கணும், அவங்களுக்கு இது செட் ஆகும். வாக்கு பலிதம்ங்கிறது என்ன அப்படின்னா கிரகங்களை கணிக்கிற ஆற்றலும் இருக்கணும், வாக்கு பலிதம் இருக்கணும். மருத்துவருக்கு கைராசி, ஜோதிடருக்கு வாக்குப்பலம். அப்போ வாக்குப்பலம்னா நல்ல வார்த்தை சொல்லணும்னு ஒரு கணக்கு, ரைட்டா? கிரகத்தை நம்பணும், நம்ம கற்றுக் கொடுத்த குருவை நம்பணும், கிரகத்தை நம்பணும், நல்லது செய்யணும். ஒரு கிரகத்துக்கு 2 ஆதிபத்தியம். இந்த விருச்ச லக்னத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்போ லக்னாதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய், இன்னொரு ஆதிபத்தியம் 6ஆம் அதிபதி. 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன், இன்னொரு ஆதிபத்தியம் 11ஆம் அதிபதி. அப்போ ஒன்று நல்லதும் இருக்குது, ஒன்று கெட்ட. அப்போ நல்ல வார்த்தைகளை பிரயோகப்படுத்தணும், யோகங்களை எடுத்து பேசணும். அப்போ அந்த கால்குலேஷனும் தெரியணும், வாக்குப்பலமும் இருக்கும். இப்போ எனக்கு ஏன் சந்தேகம் வச்சுனாச்சு, இப்போ நம்ம குருவே பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க, 2ஆம் இடத்தை பார்க்குறாங்கன்னா இதெல்லாம் அவங்களுக்கு வந்துடும், இந்த அமைப்பெல்லாம் வந்துடும் அவங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். 2ஆம் இடத்தை கிரகங்கள் பார்க்கும் பொழுது இப்போ வேற ஒன்றும் இல்லைன்னாச்சு. 12ஆம் இடத்துல ஒரு ஆளுக்கு சனி பகவான் 3ஆம் பார்வையா எங்கே பார்ப்பாரு? 2ஆம் இடத்தை பார்ப்பாரு. நான் சொல்ல புரியுதா? அப்போ அவர்கிட்ட அந்த 2ஆம் இடத்தை வேலை செய்தான்னு கேட்கறதுக்கு விரயஸ்தானத்துலேருந்து தனஸ்தானத்தை பார்க்க விரயங்கள் ஆச்சான்னா ஆமாங்கார். அப்போ அந்த வீட்டில் உட்காந்து விட்டு பலனும் பார்த்து விட்டு பலனும் அவரை செஞ்சிருச்சு, அவர் நடைமுறை படிச்சிருச்சு, அனுபவிச்சிட்டாரு, அதை செஞ்சு. அப்போ அங்கே நன்மையும் செய்யும் இல்லை. அப்போ 12ல் ஒரு கிரகம் இருந்து 2ஆம் இடத்தை பார்த்தால் ஒரு பொருளாதார விரயம், கண்ணு பல்லு சம்பந்தப்பட்டது இருக்கும். கடைசி வரைக்கும் பணம் வந்துக்கிட்டு இருக்கும். இறுதி காலத்திலையும் செல்வம் உண்டு. வெளியூர்ல இருந்து பணம் வரும், ஒன்றுக்கு மேற்பட்ட பணம் வரும், ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானம் உண்டுன்னு சொல்லுங்க, மாறவே செய்யாது. சூப்பர். இதை கொடுத்தது அதையும் கொடுக்கும். சூப்பர் நாச்சு, சூப்பர். நெஞ்சாத நன்றிகள் நாச்சு, சுகமே சொல்க.